Welcome to Live and Safe Unstructured channel. இன்னைக்கு February 3rd ஓட current affairs தான் பார்க்க போகிறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes ஓட banking awareness video courses available with free ebook and MCQs. Our app is available now in Play Store. 1 year subscriptionக்கு success499 code யூஸ் பண்ணிங்கன்னா 50% ஆஃபரில் கிடைக்கும். So the first news is Navin Chawla. அவரோட சீஃப் எலெக்ஷன் ஆஃப் கமிஷனராக அவர் இருந்தபோது அவரோட டென்யூரில் என்ன கீ எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் தேர்ட் ஜெண்டர் ஓட்டர்ஸை வந்து அதர்ஸ்ன்ற கேட்டகரியில் கொண்டு வந்து அவங்களையும் ஓட்டிங்க்கு ரைட்ஸ் கொடுத்து இன்க்ளூட் பண்ணார். ஸோ ஹீ பாஸ்ட் அவே, அதனால தான் இந்த நியூஸ் இங்கே இருக்குது. Navin Chawla passed away at 79 age in Delhi due to cardiac arrest. So chief election officer வந்து 2009 ஏப்ரல்லேருந்து ஜூலை 2010 வரையும் இருந்திருக்காரு. 2009 லோக்சபா எலெக்ஷனை வந்து இவர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஸோ அவரை பற்றின நியூஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மதர் தெரசாவோட டீப்லி இன்ஸ்பயர் ஆகி அவரோட பயோகிராஃபியும் எழுதியிருக்காரு. ஸோ தட்ஸ் த திங் ஹியர். ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றத வந்து ஆர்டிகல் 324 ஆஃப் அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடியாக எலெக்ஷனுக்கு ரெஸ்பான்சிபிளாக க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு பாடி. ஸோ அந்த ஆர்டிக்கல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் எஃப்டிஐ லிமிட் வந்து இன்சூரன்ஸ் செக்டாரில் நம்ம யூனியன் பட்ஜெட்டில் வந்து கூட்டியிருக்காங்க. ஃப்ரம் 74% to 100%க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த லிமிட் ரைஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் செக்டார். ஸோ டாட்டா ஏஐஜி அப்படின்னு கம்பெனி இருக்கா, டாட்டா ஏஐஜின்னு இருக்குது. இதில் 74% தான் அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும். மொத்தம் எஃப்டிஐ அந்த கம்பெனியோட இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஓனர்ஷிப் வந்து 74% தான் அவங்ககிட்ட இருக்க முடியுன்றதுனால அட்லீஸ்ட் அந்த 25%க்கு ஒரு இந்தியன் கம்பெனியை வந்து தே ஹாவ் டு ஹாவ் அஸ் அ பார்ட்னர். இப்போ ஃபுல்லாகவே ஏஐஜி அந்த ஃபுல் ஃபார்ம் ஃபார் திஸ் என்னென்னா அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் குரூப் அப்படின்ற ஒரு கம்பெனி. ஸோ அவங்க என்ன பண்ணலாம், நவ் தே கேன் ஹாவ் அ ஃபுல்லி ஓன்டு இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ ஒரு இந்தியன் கம்பெனி தேவைப்படாது. ஸோ அந்த மாதிரி புது இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வித் எல்லாத்துக்குமான ப்ரீமியம்ஸ் லைக் குட்டி குட்டி செக்டர்லேயும் வந்து ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகுது. காம்படிஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண தான் சொல்லியிருக்காங்க. ஸோ விச் இஸ் அ மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் திங் இன் பட்ஜெட். ஸோ அதை அப்படியே தான் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க. பென்ஷன் செக்டர் ரிஃபார்ம்ஸ்லாம் நடக்கும், கேஒய்சி சிம்பிளிஃபிகேஷன் ஆகும், கம்பெனி மர்ஜர்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. பிஐடிஸ் ரிவேம்ப், அதாவது பைலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டிஸ் லைக் 2 கண்ட்ரீஸ்க்கு நடுவில் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டிஸ் போடுவாங்க இல்லையா, அதுலேயும் வந்து சர்டன் புது விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ தேட்ஸ் த திங் ஹியர். நெக்ஸ்ட் வந்து ஆர்பிஐயோட டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் இண்டெக்ஸ். ஸோ இது வந்து நம்மளோட டிஜிட்டல் பேமெண்ட்ஸை பற்றி ஆர் நம்மளோட டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஆர் பேமெண்ட்ஸ் ரிலேட்டடாக எந்த அளவுக்கு நம்ம மக்கள் வந்து வெல் வெர்ஸ்டாக இருக்காங்க அப்படின்றத வந்து நம்மளோட ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் எவ்வளோ இருக்குது நம்ம கண்ட்ரிலேருந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு இண்டெக்ஸ் டூ டைம்ஸ் இன் அ இயர் பை ஆனுவலாக ரிலீஸ் பண்ணுவாங்க. யூஸ்வலாக மார்ச் அண்ட் செப்டம்பரில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க வித் 4 month லேக். ஸோ அதுதான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ செப்டம்பர் மந்த்துக்கான ஆர்பிஐயோட டிஜிட்டல் பேமெண்ட் இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் உள்ள பேராமீட்டர்ஸ் நிறையா தடவை கேட்டிருக்காங்க. பேராமீட்டர்ஸோட வெயிட்டேஜ் எவ்வளோ அப்படின்றது கேட்டிருக்காங்க, ஆட் மேன் அவுட் மாதிரி. ஸோ அந்த மாதிரி நிறைய இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸ் ரெகுலேட்டரி பாடிஸ் எக்ஸாம்ஸில் இருந்துச்சு. போன வருஷம் ஆர்பிஐ கிரேட் பி ஃபேஸ் 1ஓட ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் வந்து இதில் உள்ள பேராமீட்டர்ஸ்லாம் கொடுத்துட்டு ஆட் மேன் அவுட் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பொட்டென்ஷியல் கொஸ்டின் இருக்கிற இடம் தான் இது. ஸோ இப்போது வந்து இயர் ஆன் இயர் க்ரோத்தில் இந்தியாவோட டிஜிட்டல் பேமெண்ட்டோட க்ரோத் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் 11% ஸோ ஜான்வரி 29 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 11.11% இயர் ஆன் இயர் டிஜிட்டல் பேமெண்ட்டோட க்ரோத் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து ஆர்பிஐயோட டிபிஐயில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனுடைய ஸ்கோர் மொத்தம் என்னென்னா 465.33. ஸோ மார்ச் 2018 தான் ஃபஸ்ட்டு இந்த டிபிஐ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ 5 ப்ராட் பேராமீட்டர்ஸ் இருக்குது. பேமெண்ட் எனேபிளர்ஸ், பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் டிமாண்ட் சைடு, சப்ளை சைடு, பேமெண்ட் பர்ஃபார்மன்ஸ், கஸ்டமர் சென்ட்ரிக். ஸோ இதனுடைய வெயிட்டேஜ் தான் இந்த இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வெயிட்டேஜ் பொறுத்து தான் வந்து தே வில் ஹேவ். ஸோ இந்த வெயிட்டேஜோட ஆர்டரும் ஒரு தடவை கேட்டிருக்காங்க. லைக் அந்த 5ஐயுமே கொடுத்துட்டு விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஹேஸ் த ஹையஸ்ட் வெயிட்டேஜ் ஆர் செகண்ட் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் இன் ஆர்பிஐ டிபிஐன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து வெயிட்டேஜ் வைஸும் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பர்ஃபார்மன்ஸ், செகண்ட் வந்து
enablers, தேர்டு சப்ளை சைடு, அதுக்கப்புறம் டிமாண்ட் சைடு, அதுக்கப்புறம் தான் கஸ்டமர் சென்ட்ரிக். ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் செமி ஆனுவல் பப்ளிகேஷன். யூஸ்வலாக மார்ச் 2021 என்ன பண்ணாங்கன்னா செமி ஆனுவல் பப்ளிகேஷனாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ யூஸ்வல் இது வந்து மார்ச் அண்ட் செப்டம்பர் 4 மந்த் லேகோட, ஏன்னா இது 6 months இது தானே, 4 month லேகோட தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் த திங் ஹியர். செப்டம்பரில் இப்போது 465 இருக்கா, மார்ச்சில் எவ்வளோ இருந்துச்சுன்னா 445. ஸோ இதுக்கப்புறமா வர்றது வந்து மார்ச் 2025 வரும். ஸோ ஒருவேளை உங்களோட மெயின்ஸ் எக்ஸாம் வந்து இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா யூ கேன் கோ வித் த சேம் டேட்டா. இஃப் நாட் யூ ஹேவ் டு அப்டேட் த டேட்டா. ஸோ அதுக்கப்புறம் பேமெண்ட்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட் படி மானிட்டரி பெனால்ட்டி. ஸோ ஒரு ஆர்பிஐயில் எனக்கு என்ன பிடிச்ச விஷயம்னா, ஒவ்வொன்றுக்கும் என்ன பண்ணணுன்னாலும் அதுக்கு ஒரு சர்க்குலர் இருக்கும், ஒரு மாஸ்டர் சர்க்குலர் இருக்கும், ஒரு கைட்லைன்ஸ் இருக்கும். எல்லா பாசிபிள் வேஸையும் வந்து அவங்க கொடுத்து, ஒருவேளை இப்படியா இருந்தால் இது பண்ணுங்கள், இப்படியா இருந்தால் இது பண்ணுங்கன்னு எல்லாத்தையுமே செக்ரிகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் யூ டோன்ட் ஹாவ் அ டவுட். ஒருவேளை ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்டு ஒருவேளை இப்படியா இருந்தால் அப்படின்னு நீங்கள் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா தே வில் ஹாவ் அ ஒர்க்கிங் குரூப் ஆர் ஒர்க்கிங் பேப்பர் இன் இட். அதுக்கும் வந்து கூடிய சீக்கிரம் சர்க்குலர் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே தே வில் ஹாவ் அ ஸ்டெப். ஸோ அவங்களோட ரூல் புக் படி நம்ம நடந்துக்கிட்டாலே போதுன்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பேமெண்ட்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட்ஸ் ஆக்ட் படி பெனால்ட்டி போடுற ஆர்பிஐ ஹேஸ் த ரைட் டு பெனால்ட்டி பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அந்த பெனால்ட்டி போடுறதுக்கு ரைட்ஸ் உள்ளதுனால அந்த ரைட்ஸ் அதுக்கு யார் கொடுத்தா ஆர்பிஐக்குன்னா பேமெண்ட்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட் 2007. ஸோ இந்த ஆக்ட் படி மேக்ஸிமம் பெனால்ட்டி வந்து இப்போ எவ்வளோ போடலாம் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் பிஎன்சி. பிஎன்சி 10 lakh கொடுக்கலாம், இல்லைன்னா ட்வைஸ் த அமௌண்ட் இன்வால்வ் இன் த கான்ட்ரவென்ஷன் இஃப் குவான்டிஃபையபிள். இப்போது ஒரு கான்ட்ரவென்ஷன் அப்படின்னா என்னென்னா, ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டாங்க பட் தட் இஸ் நாட் ஹியூஜ் அப்படின்னு அர்த்தம். ஸோ கான்ட்ரவென்ஷன் அதாவது அந்த அவங்க செஞ்ச தப்பு வந்து குவான்டிஃபை பண்ண முடியுது. ஒரு 10 லட்சம் மதிப்புள்ள ஏதோ ஒரு லோன் ரிலேட்டட் விஷயங்களை ஒரு பேங்க் வந்து தப்பு பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த 10 lakhலேருந்து ட்வைஸ் த அமௌண்ட் இன்வால்வ்டு எது ஹையராக இருக்கோ அது போடலாம். ஸோ சப்போஸ் 20 lakh வந்து தே கேன் ஹேவ் மேக்ஸிமம் 20 lakh வந்து பெனால்ட்டி போட முடியும். ஸோ திஸ் இஸ் த திங் ஹியர். ஸோ இதை தான் வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ பேமெண்ட்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் 2007 ரிலீஸ் ஆனது. எப்போவுமே ஒரு ஆக்ட் ஆர்பிஐயில் எஸ்பெஷலி படிக்கிறீங்கன்னா இயரோட படிச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் நியூஸில் வரதையாவது திரும்ப இயரோட படிச்சுட்டிங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல். மேக்ஸிமம் பெனால்ட்டி வந்து 10 lakh or the twice the amount involved in the contravention whichever is higher. சம்டைம்ஸ் வந்து whichever is lower இருக்கும். ஸோ அந்த ஹையர்ன்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிஷ்னல் பெனால்ட்டி வந்து 25,000 per day can be imposed ongoing defaults. ஸோ திரும்ப கண்டினியூ பண்ணாங்க ஒருவேளை இந்த ஒரு கான்ட்ரவென்ஷன் லைக் ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் லோனோ ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் தவறு பண்ணிட்டாங்க. அந்த தவறுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தவறுனா மேக்ஸிமம் பெனால்ட்டி 10 lakh. இல்லை அதனுடைய அமௌண்ட் இன்வால்வ்டில் உள்ள ட்வைஸ். செகண்ட் டைம் பண்ணுறாங்கன்னா 25,000 அடிஷ்னலாக என்ன பெனால்ட்டி இருக்கோ அதனுடைய அடிஷ்னலாக 25,000. தேர் இஸ் அ ரூல் ஸ்டார்டிங்கில் என்ன வந்துச்சுன்னா 3 yearsக்கு அப்புறம் திரும்ப இதே தப்பு அவங்க பண்ணாங்கன்னா அந்த தப்பு வந்து ஃபர்ஸ்ட் டைம் தப்பாக தான் கணக்கெடுக்க போகிறோம்னு ஒரு ரூலும் வந்துச்சு. ஸோ அது வந்து வேறு மாஸ்டர் சர்க்குலர் மாதிரி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா யூ கேன் டேக் அ லுக் அட் இட். அஃபென்சஸ் அண்ட் கான்ட்ரவென்ஷன்ஸ் கவர்டு என்னென்னா, பேமெண்ட் சிஸ்டம் வித்தவுட் ஆத்தரைசேஷன் நடந்துச்சு ஆப்ரேட் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து கான்ட்ரவென்ஷனாக கவர் ஆகும். சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை வந்து ப்ராஹிபிட் பண்ணுறாங்க, டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு. இஃப் சப்போஸ் பண்ணாங்கன்னா ஃபைன் விழும். ஃபெயிலியர் டு பே த இம்போஸ்டு பெனால்ட்டிஸ் வித்தின் த ஸ்டிப்புலேட்டட் பீரியட். அவங்க சொன்ன டயத்துக்குள்ளே கட்டலைன்னா அதுக்கும் வந்து ப்ராப்ளம் ஆகும். ஸோ ஜன் விஸ்வாஸ் அப்படின்ற ஒரு அமெண்ட்மெண்ட் ப்ரொவிஷன் ஆக்ட் வந்து 2023 கொண்டு வந்தாங்க. அதில் பெனால்ட்டியோட லிமிட் வந்து 5 lakhலேருந்து 10 lakhக்கு இன்க்ரீஸ் பண்ணாங்க அக்கார்டிங் டு திஸ் ஆக்ட் படி. ஸோ இது வந்து January 22, 2024 படி ஃபோர்ஸ்க்கு வந்துச்சு. ஸோ காம்பவுண்டிங் அஃபென்சஸில் ஒருவேளை அஃபென்சஸ் வந்து திரும்ப பண்ணாங்க அப்படின்னா ஆர்பிஐ ஆஃபீஸர்ஸ் ஆர் எம்பவர்ட் டு காம்பவுண்ட் கான்ட்ரவென்ஷன்ஸ் வென் பனிஷபிள் லைக் இம்ப்ரெஷன் மாதிரி அளவுக்கு இருக்கக்கூடாது. ஸோ அது அந்த தவிர்த்து தே ஆர் அப்ளிகபிள். ஒன்லி மெட்டீரியல் கான்ட்ரவென்ஷன்ஸ், ஏதாவது மெட்டீரியல் ரிலேட்டடாக அந்த தப்பு அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தேட் வில் பி என்ஃபோர்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் தே கேன் டேக். ஸோ திரும்ப பண்ணுற தப்புகளும் வந்து மெட்டீரியல் ரிலேட்டடாக இருக்கணும். அந்த பனிஷபிள் அண்ட் ப்ரிசன்மெண்ட்க்கு ரிலேட்டடான தவறுகளாக இருந்தால் அது வந்து திரும்ப
இந்த ஒரு பெனால்ட்டிக்குள்ளே வராது. ஸோ that's the thing here. Next வந்து யூனியன் பட்ஜெட், டோட்டல் யூனியன் பட்ஜெட் allocated for ஜெண்டர் பட்ஜெட்டிங். ஸோ ஜெண்டர் பட்ஜெட்டிங்கிறது வந்து நம்ம ரொம்ப காலமாக லைக் ஜெண்டர் பட்ஜெட்டிங் அப்படின்றது வந்து 2005-06 ஜெண்டர் பட்ஜெட்டிங்கிறது வந்து கொண்டு வந்தோம். வாட் தட் மீன்ஸ் அப்படின்னா, நம்ம டோட்டல் பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்காங்களா, அதில் விமனுக்கு ரிலேட்டடாக விமன் ஈக்குவாலிட்டிக்காக என்ன அளவுக்கு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, இல்லை அவங்களுடைய எம்பவர்மெண்ட்டுக்காக ஏதாவது கொண்டு வந்திருக்காங்களா, லைக் எம்எஸ்எம்இயில் ஏதாவது ஒரு ஸ்கீம் இருக்குது, அதில் விமனுக்குன்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது சலுகைகள் கொடுத்துருக்காங்களா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தனியாக பிரித்து ஜெண்டர் பட்ஜெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இதை வந்து இப்போது வந்து இந்த இயர் பட்ஜெட்டில் ஜெண்டர் பட்ஜெட்டிங்கில் டோட்டல் அலோகேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க, which is 8.86%. ஸோ அவங்க பேரே வந்து ஜெண்டர் பட்ஜெட்டிங் இன் 2025 a step forward in inclusive growthன்னு தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்மளோட இந்த வருஷத்தோட பட்ஜெட்லேயுமே வந்து இன்க்ளூசிவிட்டியை தான் வந்து மெயினாக ஒரு கோலாக வந்து கொண்டு போயிருக்கு. ஸோ நேற்று நான் கேட்ட கொஸ்டின் நான் வந்து யாரெல்லாம் ஆன்சர் பண்ணிங்க, நான் இப்போது ரெக்கார்ட் பண்ணுற வரையும் செக் பண்ணேன், தேர் வாஸ் நோ ஆன்சர். ஸோ இது மாதிரி 5 questions எவ்ரி டே வந்து, ஏன்னா தனியாக ஒரு வீடியோவாக போட்டுட்டு நான் குவிஸ் மாதிரி எடுத்துகிட்டு வந்தாலும் தேர் மைட் பி மோர் வியூவர்ஸ், அதை பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுறவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க. பட் அந்த ஒரு வீடியோவை லாஸ்ட் மினிட்ல பார்த்தா கூட தே கேன் கெட். பட் டெய்லியும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவை கன்சிஸ்டண்ட்டாக பார்த்து நோட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு ஒரு இன்சென்டிவாக இருக்கணுன்றதுக்காக ரேதர் ஐ ஒன்ட் போஸ்ட் செப்பரேட் வீடியோ, ஏன்னா இது வரையும் யாரும் அதை பற்றி கமெண்ட் பண்ணலை. I'll have 5 questions every day and அதுக்கான ஆன்சர் வந்து நெக்ஸ்ட் டே இருக்கும். ஸோ நான் இந்த இதுதான் கேட்டிருந்தேன், தீம் ஆஃப் திஸ் இயர்ஸ் பட்ஜெட் என்ன அப்படின்னா சப்கா விகாஸ் அப்படின்றது தான் வந்து தீம். அதுக்கப்புறம் அந்த ஞான் அப்படின்றது என்னது, கரீப், யூத், அனதா, நாரி, இதனுடைய ப்ராட் ஏரியாஸ் என்னன்றது கேட்டிருந்தேன் இல்லையா, 10 ப்ராட் ஏரியாஸ். அந்த 10 ப்ராட் ஏரியாஸையும் வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்பர்ரிங் அக்ரிகல்ச்சர் க்ரோத் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி, செகண்ட் ஒன் வந்து பில்டிங் ரூரல் ப்ராஸ்பரிட்டி அண்ட் ரெசிலியன்ஸ், தேர்ட் இஸ் டேக்கிங் எவ்ரி ஒன் டுகெதர் ஆன் அன் inclusive growth plan, fourth is boosting manufacturing and furthering make in India, 5 வந்து supporting MSME, 6th வந்து enabling employment led development, so 7th is investing in people, economy and innovation. எதில் investing in people, economy and innovation. Then securing energy supplies, so 9th is promoting exports and 10 is nurturing innovations. so இதெல்லாம் 10 broader areas. இதிலேருந்து கூட questions வரலாம், statement based questions. SBB உள்ள இப்போ 60 questions நம்பர் கூட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை டோன்ட் லூஸ் அவுட். அதுக்கப்புறம் ஜேர்னி ஆஃப் டெவலப்மெண்ட்டில் இன்ஜின் என்ன அப்படின்றது கேட்டிருந்தேன்னா, ஸோ 4 இன்ஜின்ஸ். காரில் எப்படி 4 இன்ஜின் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்ஜினில் உள்ள 4 சிலிண்டர்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த 4 இன்ஜின் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இஸ் அக்ரி, செகண்ட் இஸ் MSME, தேர்ட் இன்ஜின் ஆஃப் அவர் ஜேர்னி ஆஃப் டெவலப்மெண்ட்டில் என்ன இருக்குன்னா இன்வெஸ்ட்மெண்ட், ஃபோர்த் இஸ் எக்ஸ்போர்ட். ஸோ தீஸ் ஆர் த 4 engines ஆஃப் அவர் டெவலப்மெண்ட். ஸோ இந்த இன்ஜினை வச்சுட்டு ஒரு ஃபியூவல் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தேன்னா, ஸோ திஸ் இஸ் த திங், ஃபியூவல் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆர் ரிஃபார்ம்ஸ், நம்ம கவர்மெண்ட்டோட ரிஃபார்ம்ஸ் தான் வந்து ஃபியூவலாக இருக்க போது. அதை இன்க்ளூசிவிட்டி, எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணுறோன்னு இருக்கு இல்லையா, இன்க்ளூசிவிட்டி. ஸோ இதுதான் வந்து அவர் கைடிங் ஸ்பிரிட். அண்ட் டெஸ்டினேஷன் என்னவாக இருக்கும், இந்த இன்ஜினை இந்த ஃபியூவல் போட்டு இந்த ஸ்பிரிட்டோட எங்கே போகிறோம், எந்த டெஸ்டினேஷனை நோக்கி போகிறோம் அப்படின்னா விக்சித் பாரத். ஸோ திஸ் இஸ் த திங் தட் வாஸ் எக்ஸ்பிளைன்ட் இன் ஆர் பட்ஜெட் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன கொஸ்டின்ஸ் கேட்க போகிறேன், 6 questions என்ன அப்படின்றத வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன், ஸோ தட் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இப்போது இந்த கம்மிங் பேக் டு த நியூஸ் ஹியர், யூனியன் பட்ஜெட்டில் ஜெண்டர் பட்ஜெட்டிங்க்கு 8.86% வந்து அதிகமாக இருந்திருக்கு. 6.8% தான் லாஸ்ட் பட்ஜெட்டில் இருந்துச்சு. ஸோ 4.49 lakh crore டோட்டல் அலோகேஷன் ஃபார் ஜெண்டர் பட்ஜெட், 37.25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டோட்டலாக 49 மினிஸ்ட்ரிஸ் வந்து
5 அண்ட் 5 யூனியன் டெரிட்டரிஸில் வந்து ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் அலோகேஷன்ஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஹையஸ்ட் எவர் இன் ஜெண்டர் பட்ஜெட் ஸ்டேட்மெண்ட். ஸோ நியூவாக ரிப்போர்ட் ஆகிருக்க மினிஸ்ட்ரிஸ் வந்து 11 மினிஸ்ட்ரிஸ் அவங்களோட டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த ஜெண்டர் பட்ஜெட் ஸ்டேட்மெண்ட்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்துலாம் இன்க்ளூட் ஆகிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஜெண்டர் பட்ஜெட்டிங்கை 3 பார்ட்ஸாக வந்து பிரிக்கிறாங்க. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. பார்ட் ஏ வந்து 100% உமன் ஸ்பெசிஃபிக் ஸ்கீம்ஸ். பார்ட் பியில் வந்து 30 to 99%, பார்ட் சியில் பிலோ 30%. ஸோ இதில் வந்து சர்டன் கிரிட்டிசிசம்ஸ் இருக்குது. 100% உமன் ஸ்பெசிஃபிக் ஸ்கீம்னா அந்த மாதிரி ஏதாவது நம்மளோட பட்ஜெட்டில் சொன்ன ஸ்கீம்ஸ் இருக்கா அப்படின்னு தேடி பார்க்கணும். ஸோ இஃப் சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் 100% ஃபார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாண்டப் இந்தியா ஸ்கீமில் எம்எஸ்எம்இஸ் பர்டிகுலர்லி விமன் அண்ட் எஸ்சிஎஸ்டிஸாக இருந்தால் அவங்களுக்கான லோன் அமௌண்ட் கொடுக்குறது, அது ரிலேட்டடாக ஸ்டாண்டப் இந்தியா ஸ்கீமில் அடிஷ்னல் அலோகேஷன் ஆஃப் 10,000 crore வந்து நாங்கள் கொடுக்குறோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களே. ஸோ அதெல்லாம் வந்து 100%லேயே தான் வச்சுக்கிறாங்க. ஸோ எஸ்சிஎஸ்டிஸும் அதில் இருக்குது. எஸ்டிஎஸ்சி பீப்புளுக்கும் அது ஜெண்டர் பேஸ்டாக இல்லாமல் எஸ்சிஎஸ்டி பீப்புள்னு தான் இருக்குது. பட் தே டேக் திஸ் ஸ்கீமை வந்து 100% ஸ்கீமில் எடுத்துக்கிறாங்க. அப்படி இன்க்ளூட் பண்ணுறதுனால இந்த அதிகமாக காட்டுதுன்ற மாதிரியான கிரிட்டிசிசம்ஸும் வந்து இந்துலலாம் இருந்துச்சு. ஸோ இஃப் யூ வாண்ட் டு நோ மோர் அபவுட் பட்ஜெட் ரிலேட்டடாக, ஸோ February 2 வந்து ஹிந்து பேப்பர் ஃபுல்லாத்தையும் ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் நோ டாப் டு பாட்டம் வாட் ஆர் ஆல் தி திங்ஸ் அண்ட் யூ கேன் கெட் அ கிளியர் ஐடியா அபவுட் இட். அதுக்கப்புறம் பார்ட் ஏ அலோகேஷனில் ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. சர்டன் ஸ்கீம்ஸ் லைக் ஜல் ஜீவன் மிஷன்லாம் வந்து ட்ராப் பார்த்துருக்காங்க. ஆல்சோ இம்ப்ளிமெண்டேஷன் கேப்பும் வந்து 23% ஆஃப் த ஹவுஸ் ஹோல்ட் தான் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின்ல விமன் வந்து ஹெட் ஆஃப் த ஹவுஸாக வந்து அந்த அலோகேஷன் வாங்கி யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ ஜெண்டர் பட்ஜெட்டிங்கில் இவ்வளோ கூடுதுன்னு சொன்னாலும் ஆக்சுவலாக அவங்க கூடினது எப்படின்னு நான் இப்போ சொன்னேன்ல, தேர் இஸ் அ லூப் ஹோல். பட் அந்த இதில் இருந்தாலும் தேர் இஸ் அ சேலஞ்சஸ் அப்படின்றதையும் அவங்களே காட்டியிருக்காங்க. ஸோ ஜெண்டர் பட்ஜெட்டிங் 2005-2006 இந்தியன் பட்ஜெட்டில் இன்க்ளூட் பண்ணப்பட்டது. வாட் இஸ் திஸ் ஜெண்டர் பட்ஜெட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா விச் இஸ் அ டாக்குமெண்ட் ஆஃப் அவர் யூனியன் பட்ஜெட். அதில் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபிஸ்கல் கமிட்மெண்ட் ஃபார் ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதை பிரித்து கொடுக்குறது தான். தட் இஸ் த திங் ஹியர். பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு 3 இருக்குது. So that's it. Next is gross value added growth for unincorporated sector. AUSIS 2023-24 பீரியடுக்கு என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 16.52%. ஃபஸ்ட் இந்த ஆசிஸோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஆனுவல் சர்வே ஆஃப் அன்இன்கார்பரேட்டட் செக்டார் என்டர்பிரைசஸ்னு அர்த்தம். இந்த அன்இன்கார்பரேட்டட் அப்படின்னா என்னென்னா பிஸ்னஸ் வந்து ஒரு ஃபார்மலாக ரெஜிஸ்டர் பண்ணணும். ஒரு எம்எஸ்எம்இயாக இருந்தால் டிபிஐஐடிலேயோ, ஸ்டார்ட் அப்பாக இருந்தால் டிபிஐஐடியில் போய் தே யூஸ் டு ரெஜிஸ்டர். ஸோ அந்த சர்டிஃபிகேஷன் வாங்குறதுக்கு அந்த ப்ராசஸ்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸும் பண்ணாமல் ஒன்று சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப்ஸாக இல்லை பார்ட்னர்ஷிப் 2-3 பேர் அந்த மாதிரி செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் எல்லாம் சேர்ந்து இல்லை ஒரு கோஆப்ரேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க. தே டு நாட் ரெஜிஸ்டர், தே ஹாவ் அ சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப் இல்லைன்னா பார்ட்னர்ஷிப். சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப்னா ஒருத்தரே தான் எல்லாமே பார்த்துப்பாங்க. பார்ட்னர்ஷிப்பில் வந்து மினிமம் 2 to maximum 50 people வந்து பார்ட்னர்ஷிப்பில் இருக்கலாம். செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ்ஸில் தே டூ ஹாவ் ஓன் லிமிடேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரிலாம் பிஸ்னஸஸ் ரன் பண்ணுவாங்க. பட் தே டோன்ட் ஹாவ் ரெஜிஸ்ட்ரேஷன். அந்த மாதிரி அவங்க தனி ஃபிக்ஸட் கேட்டகரிஸ்குள்ளே ஒரு ஸ்டார்ட் அப்பாவோ எம்எஸ்எம்இயாவோ அவங்களையே வந்து அவங்க டேக் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ தேட் இஸ் த அன்இன்கார்பரேட்டட் பிஸ்னஸஸ். ஸோ அந்த அன்இன்கார்பரேட்டட் செக்டார் என்டர்பிரைசஸை வந்து ஆனுவல் சர்வே பண்ணுவாங்க. ஸோ ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 2023-24 வந்து ரிசல்ட் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எக்கனாமிக் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு நான் அக்ரிகல்ச்சர் செக்டார்லன்றதெல்லாம் ஆக்சஸ் பண்ணி அங்கே இருக்க ஒர்க் ஃபோர்ஸ், கிராஸ் வேல்யூ அடிஷன், அவங்க நம்மளோட எக்கனாமிக் என்ன மாதிரியான அடிஷன் அவங்க கொடுக்குறாங்க, டிஜிட்டல் ப்ராக்டிசஸ்லாம் அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட், இன்க்ளூசிவிட்டி அண்ட் ஜிடிபி க்ரோத் கான்ட்ரிபியூஷன் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ செக்டார் வைஸ் பார்க்கும்போது 12.84% க்ரோத் இருந்திருக்கு. எம்ப்ளாய்மெண்ட் க்ரோத் வந்து 10.01%, ஜிவிஏ வந்து 16.52% அண்ட் டிஜிட்டல் அண்ட் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் வந்து 21.10%, 26.70% வந்து கூடியிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் க்ரோத்.
ஸோ தீஸ் ஆர் த க்ரோத் என்ன மாதிரியான க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தென் செக்டார் வைஸ் கான்ட்ரிபியூஷனில் மேனுஃபேக்சரிங் செக்டார் தான் 58%ஓட ஃபீமேல் ப்ரொப்ரேட்டர்ஷிப், அதாவது ஃபீமேலே அவங்க லீட் பண்ணுற அவங்க சோல் பிஸ்னஸ் லீட் பண்ணுறாங்க. ஸோ 58% ஆஃப் த ஃபீமேல்ஸ் வந்து சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப்போட தே டூ ஹாவ் இன் மேனுஃபேக்சரிங் செக்டாரில். திஸ் இஸ் 4% அப் பை ப்ரீவியஸ் இயர். அதர் சர்வீசஸ் செக்டாரில் 23.55% வந்து இன்க்ரீஸ் காட்டியிருக்காங்க. அண்ட் ஸ்டேட் பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்தோன்னா ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன் எந்த ஸ்டேட்னா யூபியில், ஃபாலோட் பை வெஸ்ட் பெங்கால் அண்ட் மகாராஷ்டிரா. ஜிவிஐ கான்ட்ரிபியூஷனில் மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட், யூபி அண்ட் குஜராத் ஃபாலோயிங் பொசிஷனில் இருக்குது. டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் 10% ஆஃப் த பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்டர்நெட் யூசேஜ் அண்ட் ட்ரேடிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ தேட்ஸ் த திங் ஹியர். நெக்ஸ்ட் இஸ் 67th கிராமிஸ் அவார்ட் முடிஞ்சிருக்கு. ஸோ அதனுடைய பெஸ்ட் நியூ ஏஜ் ஆம்பியன்ட் அண்ட் சண்ட் ஆல்பம் வந்து யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னா த சந்திரிகா தாண்டன் திரிவேணி அப்படின்ற அவங்களோட இது. ஸோ ஷீ இஸ் த இந்தியன் அமெரிக்கன், அதனால தான் இந்த ஒரு நியூஸில் இருக்குது. ஸோ Crypto.com அலினா லாஸ் ஏஞ்சல்ஸில், கலிஃபோர்னியாவில், யூஎஸ்ஏல February 2 அனௌன்ஸ் ஆகிருக்கு. ஸோ 67th Annual Grammy Awards 2025 at Crypto.com அலினா லாஸ் ஏஞ்சல்ஸ். ஸோ பியான்சே நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கோம். நிறைய பேர் ஒருவேளை நீங்கள் அந்த பாப் மியூசிக் பார்க்குறவங்களா இருந்தால் அந்த கௌபாய் கார்ட்டலுக்காக she won the first black woman to win this award 26 years historyல. So she won it. And best country album, best country duo குரூப்போட நம்ம மிலே சிரஸோட வாங்கினாங்க மோஸ்ட் வாண்டட் சாங்க்கு. தென் கெட்ரிக் லாமர் அவரோட ரெக்கார்ட் ஆஃப் த இயர் அவார்டு வாங்கினார் ஃபார் த அண்ட் சாங் ஆஃப் த இயராக நாட் லைக் அஸ் சாங்க்கு வாங்கினார், விச் ஹேட் பவர்ஃபுல் லிரிக்ஸ். அதனால தான் அவருக்கு அந்த அவார்ட். நியூ டேலண்ட்டில் வந்து சாப்பல் ரோவான் பெஸ்ட் நியூ ஆர்டிஸ்ட் அவார்டு வாங்கினாங்க. தென் எஸ்ப்ரெஸோ சாங் ஃபார் பெஸ்ட் பாப் சோலோ பர்ஃபார்மன்ஸ்க்காக சப்ரீனா கார்பெண்டர். பெஸ்ட் பாப் வோக்கல் அப்படின்றதுக்கும் வந்து ஆல்பம்கே வந்து கொடுத்துருந்தாங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டுக்கு. ஸோ சந்திரிகா தாண்டன் இவங்க வந்து ஒரு இந்தியன் அமெரிக்கன் மியூசிஷியன். பெஸ்ட் நியூ ஏஜ் ஆம்பியன்ட் அண்ட் சண்ட ஆல்பம் அப்படின்ட்டு சாண்ட் இந்த சென்ஸ் என்ன சொல்லுவாங்க, மந்திரம் ஓதிட்டே இருப்பாங்களே, சாண்டிங். ஸோ அந்த ஆல்பம்காக திரிவேணி அப்படின்ற ஆல்பத்துக்கு கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து 3 பேர், மொத்தம் 3 பேர் இதை பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு ஆள் தான் சந்திரிகா தாண்டன். செகண்ட் ஒன் இஸ் வாண்டர் கெல்மன் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் இரு மட்சுமோட்டோ அப்படின்னு ஜப்பான் யூஎஸ்ஏ சேர்ந்த ஒருத்தர். என்ன பண்ணாங்கன்னா ஷீ ஹேட் அந்த மந்திரம் சான்ஸ்கிரிட் மந்திரம் இருந்துச்சு. ஸோ அதை வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் ஃப்ளூட்லேயும் ஜாப்பனீஸ் அமெரிக்கன் செல்லோ ஹார்மோனிஸ் அதுலேயும் வந்து தே டிட் அ மியூசிக் ஆல்பம். அதுதான் வந்து திரிவேணின்ற ஒரு ஆல்பம். ஸோ ஷீ இஸ் அ பிஸ்னஸ் லீடர், ஃபிலாந்த்ரோபிஸ்ட். $100 million வந்து நியூயார்க் யூனிவர்சிட்டி கொடுத்ததுனால, ஃபிலாந்த்ரோபிஸ்ட்டுக்காக இவங்க வந்து கொடுத்ததுனால அந்த நியூயார்க் யூனிவர்சிட்டியோட பேரே வந்து NYU டாண்டன் ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங்னு பேரே மாற்றிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு ஷீ ஹேஸ் த பவர். ஸோ ரெக்கார்டிங் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி கார்ட்டர் இறந்து போனார் இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஹானர் பண்ணுற விதமாக தே டிட் திஸ். அலிஷியா கீஸ்க்கு வந்து டாக்டர் ட்ரே குளோபல் இம்பேக்ட் அவார்டு வந்து கொடுத்தாங்க ஃபார் குளோபல் மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணதுக்காக. ஸோ திஸ் இஸ் ரெக்கார்டிங் அகாடமி யூஎஸ்ஏல தான் கிராமி அவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ தட்ஸ் த திங். ஜஸ்ட் நேம்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து ரேப் ஆல்பம் கால் அப்படின்னு ஆஃப் சீசனுக்கு, ராக் ஆல்பம் ஒவ்வொன்றும் நேம் இருக்குது. ஐ டோன்ட் ஃபைண்ட் தே வில் ஆஸ்க் அ சாங் இன் இட். ஒரு கொஸ்டின்லாம் இதில் வரும்னு. மேபி போஸ்தமஸ் அவார்டு ஜிம்மி கார்ட்டர் கொடுத்தது அண்ட் இந்தியன் அமெரிக்கன் சந்திரிகா தாண்டன் திரிவேணிக்கு இதெல்லாம் மேபி கேட்கலாம். ஸோ தேட்ஸ் த திங் ஹியர். அது தவிர்த்து உங்களுக்கு ஃபேவரட் யாராவது இருந்தாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சப்ரீனா கார்பெண்டர் 2 வாங்கியிருக்காங்க. பியான்சே கௌபாய் கார்ட்டருக்கு கண்ட்ரி ஆல்பம் அண்ட் ஆல்பம் ஆஃப் த இயர் அவார்ட் வின் பண்ணாங்க. சில ஃபேமஸ் ஆர்டிஸ்ட்லாம் இந்த வருஷம் இல்லை. ஸோ யா தட்ஸ் இட். Primary impact of the drift of Earth's north magnetic pole from Canada to Siberia என்ன இம்பேக்ட் இருக்கும்னா சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் பெனிட்ரேஷன் இன் ஆல்டிடியூட் வந்து சேஞ்ச் ஆகும் மிட் ஹை லேட்டிடியூட்ஸில். அதாவது எர்த்தோட நார்த் மேக்னெட்டிக் போல் வந்து கனடாலேருந்து சைபீரியாவுக்கு
நான் ரெக்கார்ட் பண்ணதுலேருந்து 1831 ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோமே. ஸோ அப்போலேருந்து இட் இஸ் கண்டினியூஸ்லி ட்ராவலிங் டுவர்ட்ஸ் கனடாலேருந்து ரஷ்யாவில் உள்ள இந்த பொசிஷன் இஸ் கால்டு சைபீரியா. அதனால தான் இங்கே வந்து சைபீரியன் ஐலாண்ட் ரஷ்யா அப்படின்னு சொல்லி இருக்கா. வெயிட் மினிட். நியூ சைபீரியன் ஐலாண்ட் ரஷ்யான் இருக்கா. ஸோ இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் இட். ஸோ இங்கேருந்து அப்படியே ஸ்லோவாக இட் இஸ் மூவிங் ஹியர். ஸோ ஜியாகிரபிக் நார்த் போல் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ இட் இஸ் அ டாப் ஆங்கிள். நம்மளோட எர்த் இப்படி இருக்குன்னா டாப்லேருந்து நம்ம பார்க்குற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த நம்மளோட எர்த்தோட நார்த் போல் இப்படி இருக்குன்னா இட் இஸ் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக ஈஸ்ட் சைடாக வந்து இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் நம்மளோட மேக்னெட்டிக் நார்த் போல் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் சைடுன்றது வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நார்த் போல் ஸ்லோவாக மூவ் ஆகுதுன்றது வந்து நிறையா நியூஸஸில் 2019 இஃப் யூ ஆர் ஃபாலோவிங் கரண்ட் அஃபேர்ஸ் யூ மைட் நோ. ஸோ பாஸ்ட் சென்ச்சுரிஸில் இப்போ 2019 என்னென்னா இது மாறுது, ஸ்லோவாக மூவ் ஆகிட்டுருக்குன்றத வந்து ஒரு பெரிய நியூஸாக சொன்னாங்கன்னு வச்சுப்போமே. பட் வாட் நவுனா 2020 அப்புறம் த ஸ்பீட் ஆஃப் மூவிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸோட டைனமிக்ஸை வந்து நம்ம மேக்னெட்டோஸ்பியரில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஜியாகிரபிக் நார்த் போல் இதுதான். அதாவது நம்ம எர்த்தை ஈக்குவல் ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணோன்னா அதுதான் வந்து ஜியாகிரபிக் நார்த் போல். பட் நம்மளோட மேக்னெட்டிக் நார்த் போல் வந்து ஒரு ஸ்லைட் ஸ்லாண்டிங்காக தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து கனடாலேருந்து இப்போது இது இப்படி இருக்கிறது ஈஸ்ட் சைடாக இன்னும் மூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. தட்ஸ் த திங் ஹியர். ப்ரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ், குவார்க்ஸ் அண்ட் அயன் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட்லேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தட் இஸ் ட்ரிஃப்டிங் ஓவர் சைபீரியா. அதனுடைய பெனிட்ரேஷன் ஆல்டிடியூட் வந்து 400 to 1200 கிலோமீட்டர்ஸ்க்கு இருக்குது. கனடாவில் உள்ள சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸை வந்து வீக்கெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. சைபீரியாவில் டிஃப்ளெக்டட் அவுட்வர்ட்ஸ். ஸோ அது வந்து எர்த்ஸோட அட்மாஸ்பியரில் டீப்பாக போய் படாமல் இட் இஸ் டிஃப்ளெக்டிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜியோமேக்னட்டிசம் அவங்க வந்து சிமுலேஷன் அண்ட் ஃபைண்டிங்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அதனால தான் திரும்ப நியூஸில் இருக்குது. ரிசர்ச்சர்ஸ் ஸ்டிமுலேட்டட் பார்ட்டிகல்ஸ் இன்டர்நேஷ்னல் ஜியோமேக்னெட்டிக் ரெஃபரன்ஸ் ஃபீல்டு மாடல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க 13 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து ரிசல்ட்ஸ் ஃப்ரம் 1900 ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன் கனடா வந்து கெப்ட் த பார்ட்டிகல்ஸ் அட் ஹையர் ஆல்டிடியூட். பட் பை 2020 அப்புறம் மேக்னெட்டிக் ஷிஃப்ட்னால சுத்தமாக அது இப்போ கனடாவை விட்டு வெளியில் இருக்குது. இஃப் யூ see here, இங்கே இருக்கா, திஸ் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ஹியர். ஸோ இப்போ 2020 இஃப் யூ see it's somewhere around here or here. ஸோ சைபீரியாவை சுற்றி இருக்கிறதுனால கனடாவே இல்லை. தீஸ் வேர் த பிளேசஸ் ஆஃப் கனடா. ஸோ கனடாலே இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் தேர் இஸ் சம் சர்டன் சேஞ்சஸ். ஸோ ரியல் வேர்ல்டு இம்பேக்ட் அப்படின்னா சேட்டலைட் ஆர்பிட் எல்லாம் வந்து சேஞ்ச் ஆகும். அதனுடைய டென்சிட்டி அது வந்து ட்ராக் காஸ் பண்ணுமா சேட்டலைட்ஸில். ஸோ அதெல்லாம் வந்து தே ஆர் ஸ்லோலி சேஞ்சிங், மேனுவலாக சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அட்மாஸ்பரிக் ஹீட்டிங்கும் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த இம்பேக்ட். ஸோ ஜஸ்ட் நோ த மேக்னெட்டிக் நார்த் போல் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் east to Siberia from Canada. Very, very short range air defense system. இதுதான் இந்த VHO RATS அப்படின்னு வச்சுக்கோங்க. மிசைல் சிஸ்டம் வந்து DRDO டெஸ்ட் பண்ணுறாங்க. அதனுடைய ப்ரைமரி அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ட்ரோன்ஸ் மாதிரியான குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாத்தையும் லோ ஆல்டிடியூட் த்ரெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து டார்கெட் பண்ணுறது தான். ஸோ ஆப்ஷன் பி. ஸோ இந்த VSHORATS ட்ரையல்ஸ் 3 பேக்-டு-பேக் ட்ரையல்ஸ் வந்து பண்ணி முடிச்சிருக்காங்க. ஒடிசாவில் சண்டிப்பூரில் February 1 DRDO சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ இந்தியன் ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிஸை வந்து லோ ஆல்டிடியூட் ஏரியல் த்ரெட்ஸ், ஏன்னா பக்கத்து கண்ட்ரீஸ்லேருந்து ட்ரோன்ஸ் மூலியமாக நம்மளுக்கு த்ரெட்ஸ் இருக்கிறதுனால தே ஆர் டார்கெட்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள். எக்ஸிக்யூட்டட் பை 2 ஃபீல்டு ஆப்ரேட்டர்ஸ், இன்டர்செப்டட் அண்ட் டெஸ்ட்ராய்டு தேர் ஹை ஸ்பீட் ஏரியல் டார்கெட்ஸ். ஸோ டெலிமெட்ரி, எலக்ட்ரோ ஆப்டிக்கல் ட்ராக்கிங் சிஸ்டம் அண்ட் ரேடாரை யூஸ் பண்ணி அக்யூரேட்டாக இந்த பர்டிகுலர் டெஸ்ட் நடந்து முடிஞ்சிருக்கு. டிசைன் பண்ணது யாருன்னா ரிசர்ச் சென்டர் இமாராட் RCI DRDOவோட லேப்ஸ் ஃபார் ஆர்மியோட கொலாபரேட் பண்ணி தான் வந்து பண்ணியிருக்காங்க. DRDO லேப்ஸ் ஃபார் ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ். ஸோ
வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஃபுல் ஃபார்ம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் மேன் பேட்ஸ் விச் இஸ் அ மேன் போர்ட்டபிள் மிசைல் சிஸ்டம்ன்றது தான் மேன் பேட்ஸ். அதனுடைய கவுண்டர் லோ ஃப்ளையிங் ஏரியல் த்ரெட்ஸை லைக் ட்ரோனு, லாய்டரிங் மியூட்டேஷன்ஸ்லாம் வந்து அன்மேன்டு வெஹிக்கிள், ஏரியல் வெஹிக்கிள், ஸோ அதெல்லாம் வந்து டார்கெட் பண்ணி அழிக்கிறதுக்காக தான் இது. ஸோ தேட்ஸ் த திங். நெக்ஸ்ட் வந்து லீத்தல் அட்டானமஸ் வெப்பன் சிஸ்டம் லாஸ் அப்படின்னு ஒன்று வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோட பைலட் ஸ்டடி வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனுடைய ப்ரைமரி ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, திஸ் இஸ் த திங், எக்ஸாமினிங் ஏஐ ரோல் இன் மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜி அண்ட் எத்திக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அட்டானமஸ் வெப்பன்ஸ். ஸோ ஏஐயை டிஃபென்ஸில் எப்படி யூஸ் பண்ணலான்றதை வந்து பார்க்குறாங்க. ஸோ தட் இது அந்த ஏஐ யூஸ் பண்ணுறதுனால குவிக்காகவும் எஃபிஷியண்ட்டாகவும் அது டெசிஷன் மேக் பண்ணும். ஏன்னா ஹியூமன்ஸ் நம்மளுக்கு நிறைய தாட் ப்ராசஸ் போகும், நம்மளோட எமோஷன்ஸ் கூட இன்டர்வீன் ஆகலாம், பட் தே டோன்ட் ஹாவ் சச். ஸோ அதனால் ஏஐ எப்படி யூஸ் பண்ணலான்ற மாதிரியான ஸ்டடீஸ் போயிட்டுருக்கு. டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா இன் கொலாபரேஷன் வித் மனோகர் பரிக்கர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டடீஸ் அண்ட் அனாலிசிஸ் லீத்தல் அட்டானமஸ் வெப்பன் சிஸ்டம் லாஸ் இன் February 2025 ஏஐ யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து ட்ரையல் பண்ணிகிட்ருக்காங்க. இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் ஆன் ஏஐ காம்பனன்ட்ஸை வந்து லிமிட் இருக்குது. ஏஐ காம்பனன்ட்ஸ் லைக் இப்போது அந்த சிப்புகள்லாம் வந்து NVIDIA வந்து நிறையா ஒரு கண்ட்ரீஸ்க்கும் இவ்வளோ தான் யூ ஹாவ் டு ட்ரேட் அப்படின்னு சொல்லி யூஎஸ் ஹேஸ் அ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் காம்பனன்ட்ஸில் நம்மக்கிட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தாலும் வி ஆர் ட்ரைங் அவுட். ஸோ ஆல்ரெடி ஏஐ ஃபார் டிஃபென்ஸை வந்து யூஎஸ், சைனா, ரஷ்யா மாதிரியான கண்ட்ரீஸ் வந்து புதுசாக என்னடா கிடைக்குன்ற மாதிரி தே ஆர் ட்ரைங் இட் அவுட் அண்ட் நம்மளும் பண்ணுறோம். டிஃபென்ஸ் ஏஐ கவுன்சில் அண்ட் டிஃபென்ஸ் ஏஐ ப்ராஜெக்ட் ஏஜென்சியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதில் 75 ப்ரியாரிட்டி ஏரியாஸ் ஃபார் ஏஐயோட இன்டகிரேஷன் இன்டூ மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து இனோவேஷன் ஃபார் டிஃபென்ஸ் அண்ட் எக்ஸலன்ஸோட கொலாபரேட் பண்ணி ஏஐ பேஸ்டு டிஃபென்ஸ் ஸ்டார்ட் அப்லாம் ரெடி பண்ணிவிட்டு, ஸோ அது ரிலேட்டடாக நம்மளுக்கு ஏஐயை எப்படி டிஃபென்ஸில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி புதுசாக ப்ராஜெக்ட்ஸ் வந்து அப்கமிங் இயர்ஸில் யூ கேன் சி ரிலேட்டட் டு தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் இன் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ 2024 UNGA ரெசல்யூஷன் ஆன் லாஸை வந்து ஆல்தோ நம்ம சைன் பண்ணலைனாலும் வி ஆர் நம்ம அந்த இன்டர்நேஷ்னல் ஹியூமனிடேரியன் லா ஃப்ரேம் ஒர்க் அடிப்படைஞ்சு தான் வி ஆர் டூயிங் ஆல் தோஸ் ஏஐ ரிலேட்டட் அப்டேட்ஸ். ஸோ ஏஐ வந்து ட்ரஸ்ட் வர்த்தி இன் டிஃபென்ஸாக ஏன் பார்க்குறாங்கன்னா, ரிலையபிலிட்டி, ட்ரான்ஸ்பரன்சி, ஃபேர்னஸ், ப்ரைவசி, சேஃப்டி இதெல்லாம் வந்து இருக்கும்னு நம்புகிறாங்க. ஸோ அதனால தான் இது பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இஸ் மெக்சிகோ, கனடா, சைனா மேலே சொன்ன மாதிரியே நம்ம ட்ரம்ப் டேக்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஃபென்டலின் அப்படின்ற ஒரு ட்ரக் வந்து சைனாலேருந்து கனடா வழியாக அண்ட் மெக்சிகோ வழியாக யூஎஸ்குள்ளே வரதாகவும், அது யூஎஸோட யூத்தோட ஹெல்த்தை வந்து ரொம்பவே ஸ்பாயில் பண்ணுறதாகவும், அந்த ரா ட்ரக்கு சைனாலேருந்து உள்ளே வர்றதுக்கு நீங்கள் 2 பேரும் தான் உதவுறீங்க, ஸோ போங்க 3 பேருக்கும் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ஹீ வாஸ் சேயிங் திஸ் டேரிஃப்ன்ற வேர்டு என்னமோ அவரே கண்டுபிடிச்ச மாதிரி ஹீ இஸ் யூஸிங் த மோஸ்ட் நவடேஸ். ஸோ இம்போர்ட்ஸ் ஃப்ரம் மெக்சிகோ, கனடாலலாம் வந்து டேரிஃப்ஸ் போட்டிருக்காரு. ஸோ 10% ஆன் ஆல் இம்போர்ட்ஸ் ஃப்ரம் சைனா, 25% ஃப்ரம் இம்போர்ட்ஸ் ஆஃப் மெக்சிகோ அண்ட் கனடா, 10% ஆஃப் எனர்ஜி இம்போர்ட்ஸ் இன் கனடா. எனர்ஜி இம்போர்ட்ஸ்னால் ஆயில், நேச்சுரல் கேஸ், எலக்ட்ரிசிட்டி எல்லாத்துக்குமே எக்ஸம்ஷன் கூட கொடுக்கல, லம்பர், ஸ்டீல் அண்ட் ஆட்டோமொபைல்ஸ். ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கண்ட்ரிலேருந்து நம்மளுக்கு டேக்ஸ் அதிகமாக போட்டு நம்ம கண்ட்ரிக்குள்ளே உள்ளே வருது அப்படின்னா ஆப்வியஸாக அந்த பொருளோட விலை வந்து கூடும். ஸோ திஸ் கேன் லீட் டு இன்ஃப்ளேஷன். ஸோ வாட் தீஸ் பீப்புள் லைக் ட்ரம்ப்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, டேக்ஸ் அதிகமாக போட்டால் மக்கள் இதை வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. நோ, தேர் ஆர் பீப்புள் ஹூ மைட் பை இட் ரிப்பிட்டேட்டிவாக. இதனால் உங்கள் கண்ட்ரியோட யூஎஸோட இன்ஃப்ளேஷன் அதிகமாகும், காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாகும். ஸோ அந்த வாட் டு சே அன்எம்ப்ளாய்மெண்ட், புவர் பீப்புள், அவங்களோட லிவிங் ஸ்டைல் எல்லாமே மாறிடும். ஸோ கார்ல் மார்க்ஸ் வந்து when in 1847 something, அப்போ வந்து when he was asked about these kind of tariffs on import அந்த மாதிரிலாம் கேட்கும்போது ஃப்ரீ ட்ரேடை பற்றின கொஸ்டின் இருந்துச்சு. அப்போ வந்து he said இந்த மாதிரியான ப்ரொட்டெக்ஷனிஸ்ட் வாட் யூஎஸோட பிரசிடெண்ட் இப்போ என்ன சொல்கிறாரு, யூஎஸ் ஃபஸ்ட், நாங்கள் தான் ஃபஸ்ட், யூஎஸ் தான் முக்கியம், இதுக்கப்புறம் யார் என்ன கேடு கேட்டால் எனக்கு என்னன்ற மாதிரி தான் ஹீ இஸ். ஸோ இப்போ அந்த ப்ரொட்டெக்ஷனிஸ்ட் சிஸ்டம் ஆஃப் ஒரு மைண்ட் செட் வந்து ஒரு கண்ட்ரிக்கு இருக்குது, ஒரு லீடருக்கு இருக்குது அப்படின்னா அந்த கண்ட்ரியும் வந்து ஸ்பாயில் ஆகும்.
அது பக்கத்தில் இருக்க கண்ட்ரியுமே வந்து ஸ்பாயில் பண்ணும் அப்படின்னு சொல்லுவார். இஃப் சப்போஸ் இப்போது சைனா, ரஷ்யா, சைனா, கனடா அவங்க மேலெல்லாம் இவர் டேக்ஸ் போடுறாரா, வாட் இஃப் தே டூ த சேம்? அப்படி பண்ணாங்கன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் மெக்சிகோ, கனடா, சைனா, யூஎஸ் இந்த 4 கண்ட்ரிஸும் இன்வால்வ் ஆயிருக்கா. யூஎஸ் இஸ் டேக்ஸிங் மோர் அப்படின்னா இன் ரிட்டன் நீ என்ன போடுறது, நானும் போடுவேன் அப்படின்னு அவங்களும் டேக்ஸ் நிறையா போட்டாங்கன்னா, ஸோ எவென்ச்சுவலி இந்த 4 கண்ட்ரிலையுமே வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். ஸோ இந்த 4 கண்ட்ரீஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க ஆர் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, ட்ரேட் ரிலேட்டடாக வந்து ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாங்க அப்படின்னா ஆப்வியஸாக இம்போர்ட் பண்ணும்போது அந்த இன்ஃப்ளேஷன் மற்ற கண்ட்ரியுமே வந்து ஸ்பாயில் பண்ணும். ஸோ ஒரே ஒரு கண்ட்ரி எடுக்கிற ஒரு ரேஷ்னலைஸ்ட் லைக் ப்ரொடெக்ஷனிஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்து ஹோல் ஆஃப் த வேர்ல்ட் ட்ரேடையுமே வந்து பாதிக்கும். ஸோ திஸ் இஸ் ஆப்வியஸ் ரீசன். ஸோ அப்கமிங் இயர்ஸில் இந்த 4 வருஷம் எப்படி போகுதுன்னே தெரியல. வந்து 2 to 3 வீக்ஸ்லேயே வந்து ஹீ இஸ் கிவிங் ரேண்டம் திங்ஸ். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இல்லீகல் இமிக்ரேஷனை வந்து அர்ஜென்ட்டாக நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணணும் மெக்சிகோ அண்ட் கனடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ வந்து அன்ஃபேர் ஹியூமனிட்டேரியன் இதுவே இல்லாமல் எப்படி நீங்கள் கையும் காலையும் கஃப் பண்ணி பீப்புளை இது பண்ணலாம். ஸோ இன்ஃபேக்ட் அந்த சார்ட்டர் ஃப்ளைட்டை விட மிலிட்ரி ஃப்ளைட்டோட காஸ்டஸ் கூட அந்த இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸை இப்போ ஒரு கண்ட்ரிக்கும் போய் விட்டுட்டு வந்துட்டுருக்காங்க இல்லையா யூஎஸ்லேருந்து. ஸோ ஆனாலும் ஹீ இஸ் டூயிங் பிகாஸ் டு ஷோ த பீப்புள் ஹூ voted ஃபார் ஹிம் தட் ஐ எம் டூயிங், நான் என்னெல்லாம் சொன்னேனோ அதெல்லாம் பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்றதையும். அண்ட் மற்ற கண்ட்ரியும் வந்து என்னை பார்த்து பயப்படணும் அப்படின்ற ஒரு அதை சொல்ல வேண்டாம், விட்டுருங்க. எதுக்கு. கனடாவும் வந்து இன் ரெஸ்பான்ஸ் வந்து டேக்ஸ் போட்டிருக்காங்க, மெக்சிகோவும் இன் ரெஸ்பான்ஸ் வந்து டேக்ஸ் போட்டிருக்காங்க. ஆப்வியஸாக சைனா ஆல்சோ டிட் த சேம். ஸோ ஹையர் ப்ரைஸஸை வந்து எக்கனாமிஸ்ட்டாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், திஸ் இஸ் அ ஸ்டூப்பிடஸ்ட் ஐடியா. பட் நான் என்ன பண்ண முடியும். பட்ஜெட் லேப் அட் ஏலும் வந்து யூஎஸ் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து ஆவரேஜாக $1,170 இன்கம்மை வந்து இந்த டேரிஃப்ஸ்னால லூஸ் பண்ணுவாங்கன்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க. பட் தென் நெவர் மைண்ட், நேஷ்னல் செக்யூரிட்டி பீப்புள் ஓட்டு போட்டில் அனுபவின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ லெட் தம். ட்ரேட் வார் கான்சிக்வன்சஸ், எஸ்கலேட்டிங் ட்ரேட் வார் இருக்குது. நார்த் அமெரிக்காவில் வந்து எக்கனாமிக் க்ரோத்துமே வந்து ஹார்ம் ஆகும். இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்லாம் வந்து தே ஹாவ் டு கன்சிடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்கட் ஒரு எடிட்டோரியலில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, WHO வந்து யூஎஸ் வெளியில் போட்டோம் நல்லது, பிகாஸ் தே டூ ஹாவ் த அப்பர் ஹேண்ட் இன் எவ்ரி திங் அண்ட் எனி திங். லைக் அந்த எம்பாக்ஸ் வந்துச்சுல, இந்த எம்பாக்ஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு டீகேட் லாங்காக இருக்கிற ஒரு டிசீஸ். ஆனால் அதுக்கான வேக்சின், அதுக்கான ஒரு ஸ்டெப்பு எதனால் வந்துச்சு அந்த மாதிரியான எந்த ஒரு ப்ராக்ரெஸும் இல்லை. ஏன்னா அது அவங்க யூஎஸ்க்கு வரல. பை த டைம் லாஸ்ட் இயர் யூஎஸ்லேயும் ஒரு கன்சிடரிங் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சோடனே தே ஃபவுண்ட் த வேக்சின். அது எதனால் வருதுன்ற காசஸ் கண்டுபிடிச்சாங்க. உடனே எல்லாமே நடந்துச்சு. ஸோ ஒரு WHO ஏன் வச்சுருக்கோம், ஒரு நடுநிலையான ஒரு ஆள் இருக்கணும், ஹோல் ஆஃப் த குளோபையும் கேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தானே. யூஎஸ் வெளியில் போதா, லெட் தெம் கோ. லெட் த சதர்ன் கண்ட்ரீஸ், ஆல் த சவுத் கண்ட்ரீஸ், எமர்ஜிங் கண்ட்ரீஸ், யூ டேக் அ பிளேஸ், அ ஃபர்மர் பிளேஸ் இன் WHO. பை த டைம் 4 வருஷம் முடிஞ்சு அவங்க திரும்பவே வந்தாலும் ஹாவ் அ அப்பர் ஹேண்ட் இன் WHO. ஸோ இனிமேல் வந்து குளோபல் சவுத்தோட வாய்ஸ் தான் எங்கேயுமே கேட்கணும். ஸோ ட்ரை டூயிங் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ்ன்ற மாதிரி ஆர்டிக்கல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி திஸ் 4 இயரில் நம்மளால் தே ஆர் கோயிங் டு கோ டவுன் அப்படின்றது வந்து நல்லா தெரியுது. நார்த் அமெரிக்காவோட எக்கனாமி இஸ் கோயிங் டு கோ டவுன் அப்படின்றது வந்து நல்லாவே தெரியுது. ஸோ இந்த 4 வருஷத்துக்குள்ளே வி ஹாவ் டு டூ வாட் எவர் வி கேன் அண்ட் நம்மளோட அந்த எக்கனாமிக் பவரை காட்டுற மாதிரி நிறைய விஷயங்கள் வி ஹாவ் டு டூ. ஸோ லெட்ஸ் see என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இட் வில் worsen the inflation and increase the cost of for the consumers அப்படின்னு சொல்லி டெமோக்ரட்டிக்ஸ் அவங்களும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. டொமேட்டோஸ், காஸ் அண்ட் எசென்ஷியல் குட்ஸோட ப்ரைஸ் ரைஸ் ஆகும். ஸோ வாட் டஸ் இட் மீன்? எல்லாமே இன்ஃப்ளேஷன் தானே, பரவாயில்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க போல். இதுக்கு தான் ஓட்டு போட்டாங்க போல். ஸோ
ஸோ let's see next. கவச் சிஸ்டம் இன் இந்தியன் ரயில்வேஸ் வந்து ப்ரைமரி ஃபோக்கஸ் என்ன, ப்ரைமரி ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, வி ஆல் நோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இட் வில் அப்ளை பிரேக், 2 ட்ரெயின்ஸ் வந்து கொல்யூஷனை வந்து தவிர்க்கும். ஸோ இண்டிஜினியஸாக டெவலப் பண்ண ஒரு ப்ராடக்ட் கவச் இஸ் த திங். கவச் ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இட் வில் ப்ரிவெண்ட் பண்ணும் நம்மளோட ட்ரெயின் கொல்யூஷனை. ஸோ ஒரு ஸ்பீடுக்கு மேலே எக்ஸீட் ஆனாலோ இல்லை ஒரு டேஞ்சர் சிக்னலை வந்து அப்ரோச் பண்ணாலோ இட் வில் அப்ளை பிரேக்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ இதில் வந்து சேஃப்டி இன்டெகிரேட்டட் லெவல் 4 சர்டிஃபிகேஷன் வந்து லாஸ்ட் இயரே வாங்கிட்டாங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து யூனியன் பட்ஜெட்டில் வந்து 2.65 lakh crore ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சேஃப்டி சிஸ்டம்ஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இதை வந்து கவச்சுக்கும் யூஸ் பண்ணுவாங்களாம். ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் 4.0 ஜூலையில் அப்ரூவ் பண்ணது. இட் வில் ஹாவ் லொக்கேஷன் அக்யூரசி அண்ட் இம்ப்ரூவ்டு சிக்னல் ஆஸ்பெக்ட். ஸோ இது வந்து நியூ ஃபைண்ட் ஆர் நியூ இம்ப்ரூவ்மெண்ட் இன் கவச். ஆல்சோ கவச் வந்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்போடு தான் பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் என்டிட்டிஸும் பார்ட்னர் பண்ணுவாங்க. கவச்சை வந்து யார் மேனுஃபேக்சர், இண்டிஜினியஸாக நம்மளே தான் பண்ணோன்னு சொல்கிறோம். யார் மேனுஃபேக்சர் பண்ணான்னா இந்தியன் ஆயில் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸான மீதா சர்வோ டிரைவர்ஸ், HBL பவர் சிஸ்டம், கெர்னெக்ஸ் மைக்ரோ சிஸ்டம். ஸோ இந்த 3 நேமும் இம்பார்ட்டண்ட். ஸோ இது வரையும் கவச்லேருந்து பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் ஆப்வியஸாக மித்த எல்லா வாட் இஸ் திஸ் அப்படின்றது தெரியும், எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஸோ பட் இந்த 3 நேம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ மேக் நோட் ஆஃப் இட். அதுக்கப்புறம் டிப்ளாய்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அவங்க வந்து இப்போ இந்த கவச்சை ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ ரயில்வேஸ் எல்லாத்துலேயுமே வந்து டிப்ளாய் பண்ணணும்ல, அதுக்கு ரெஸ்பான்சிபிள் ரெயில்டெல், குவாட்ரண்ட், ஃபியூச்சர் டெக் இவங்கெல்லாம் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ரிசர்ச் டிசைன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் வந்து செப்டம்பர் 2024 இதுக்கு அப்ரூவலும் கொடுத்துட்டாங்க. ஸோ தே வில் ஸ்டார்ட் டிப்ளாய்மெண்ட் ஆஃப் கவச் இன் எவ்ரி ட்ரெயின்ஸ். ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து பிரதான் மந்திரி ஜன்மன் பேக்கேஜ். ப்ரைமரி அப்ஜெக்டிவ் என்னென்னா நம்மளோட பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து 2023 நவம்பரில் லான்ச் பண்ணாங்க. 22,000 வில்லேஜஸில் லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஜன்மன் அப்படின்னா பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியன் அப்படின்றது நவம்பர் 2023 லான்ச் பண்ணப்பட்டது. பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ்க்காக. ஸோ 8,000 kilometers ஆஃப் ரோட்ஸ் அவங்களோட பிகாஸ் த ட்ரைபல் பீப்புள் யூஸ் டு லிவ் இன் மவுண்டெயின்ஸ் அந்த மாதிரியான ஏரியாஸ். ஸோ அவங்க ரொம்ப அவுட் ஆஃப் த அர்பன் ஏரியாவிலேருந்து இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கள கனெக்ட் பண்ணுறதுக்காக 8,000 kilometers ஆஃப் ரோட்ஸ், பைப்டு வாட்டர் அவங்களுக்கு தர ட்ரை பண்ணுறாங்க. பெட்டர் கனெக்டிவிட்டி, லிவிங் கண்டிஷன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அண்டர் த ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் மூலயமா 1000 மொபைல் மெடிக்கல் யூனிட்ஸும் வந்து அவங்களுக்கு ஹெல்த் கேர் அட்ரஸ் பண்ணுற விதமாக கொடுத்துருக்காங்க. பிகாஸ் அவங்க ரொம்ப ஏதோ ரொம்ப ஃபாரஸ்டான ஏரியாஸ்குள்ளேயோ இல்லை மலை மாதிரியான ஏரியாஸ்குள்ளேயோ அவுட் ஆஃப் த பப்ளிக் ஒரு வில்லேஜ்லேயோ அந்த மாதிரி இல்லாமல் தே வில் பி இன் குரூப்ஸ் அவுட் ஆஃப் த சென்டர் பாயிண்ட். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஆக்சஸ் கொடுக்கறதுக்காக தே ஆர் கிவிங் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் அண்டர் த ஸ்கீம். 2,500 அங்கன்வாடி சென்டர்ஸும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 1 lakh ஹவுஸ் ஹோல்டும் வந்து ரினியூவபிள் எனர்ஜியோட ஆஃப் கிரிட் சோலார் பவர் சிஸ்டமோட கொடுத்துருக்காங்க. பிகாஸ் அந்த பவர் லைன்ஸ் அங்கே வரையும் கொண்டு போக முடியாதுன்றதுனால சோலார் இஸ் அ ஈஸி வே. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் தான் இதெல்லாமே வந்து பண்ணுறாங்க. இந்த ஸ்கீமே வந்து ட்ரைபல் மினிஸ்ட்ரி கீழே தான். 75 பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ். ஸோ அவங்களுக்கு தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் எக்கனாமிக் சர்வேயில் காரிஃப் ஃபுட் ப்ரொடக்ஷன் 2024 பற்றி என்ன சொல்லியிருக்காங்க. சாப்டர் 9 தான் வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக வந்து வரும் எக்கனாமிக் சர்வே. ஸோ எக்கனாமிக் சர்வே வந்து ஒரு 400+ பேஜ், அதை ரீட் பண்ணலாம் தான் நல்லா இருக்காது அப்படிலாம் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கிவ் இட் அ ட்ரை. அது ரொம்ப நல்லாயிருக்கும். யூ கேன் ஹாவ் ஒரு சர்டன் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் எக்கனாமிக் சர்வே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தட் வில் பூஸ்ட் யுவர் ஸ்கோர் இன் டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங். பட் எந்த பாயிண்ட் எடுக்கணுன்றது இருக்குது. பிகாஸ் தேர் ஆர் பாயிண்ட்ஸ் அது வந்து இன்னும் 2-3 months வேரி ஆகும். பட் ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும் சில பாயிண்ட்ஸ். இந்த நியூஸ்லேயே ஐ வில் கிவ் யூ an example. எக்கனாமிக் சர்வே 24-25 ரெசிலியன்ஸ் அண்ட் growth ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சர் செக்டாரை ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அலைட் ஆக்டிவிட்டி செக்டார் வந்து 16% ஆஃப் த ஜிடிபி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அண்ட் 5% growth வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் ஆக்டிவிட்டி செக்டார் ரிலேட்டடாக ஏதாவது கொஸ்டின் டிஸ்கிரிப்டிவ் கேட்டாங்க
if you want to quote allied sector எவ்வளோ இம்பார்ட்டண்ட்னா யூ கேன் யூஸ் திஸ். ஏன்னா இது வந்து ஒரு பாஸ்ட் டேட்டா, இதனுடைய அடிஷ்னலாக ஃபினான்ஷியல் இயர் 24 ஆட் பண்ணணும்னா வி காண்ட். ஸோ அதுக்குள்ளே நான் யூஸ்வலாக இந்த மாதிரி எக்கனாமிக் சர்வே அண்ட் பட்ஜெட்டை பார்க்கும்போது பட்ஜெட் ஐ ஹேவ் அந்த 56 பேஜ் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை வந்து திரும்ப ரிவைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ தேட் வில் பி யூஸ்ஃபுல். எக்கனாமிக் சர்வேலேருந்து ஐ வில் ஃபில்டர் அவுட் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் வந்து என்னோட மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் எக்ஸாம் வரையும் வர்த்தா. என்னோட அப்ராக்சிமேட் மெயின்ஸ் எக்ஸாம் எப்போது, ஸோ அது ஆகஸ்ட் செப்டம்பரில் இருக்கும்னு ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்குது. ஸோ அது வரையும் இந்த டேட்டா வேலிடா அப்படின்னு பார்த்துட்டு ஐ வில் டேக் தட் பாயிண்ட். ஸோ அந்த மாதிரி தான் யூ ஹாவ் டு அப்ரோச். ஸோ 3.5% க்ரோத் ரேட் வந்து செகண்ட் குவார்ட்டரில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்களே, இது வந்து மாறிடும் கண்டிப்பாக. நான் மெயின்ஸ் எழுதுறதுக்குள்ளே அடுத்த ஃபினான்ஷியல் இயரே ஆரம்பிச்சிடுமா. ஸோ திஸ் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் காரிஃப் ஃபுட் ப்ரொடக்ஷன் ஃபார் 2024 வந்து இவ்வளோ டன் லேக் மெட்ரிக் டன் இருக்குன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. டபுளிங் ஃபார்மர்ஸ் இன்கம்மை வந்து டபுள் பண்ணுறதுக்காக ஹை ஈல்டிங் க்ராப்ஸ், ஸோ நியூ சீட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டைவர்சிஃபிகேஷன், கிளைமேட் ரெசிலியன்ட் அக்ரிகல்ச்சர் இருக்கணும் அப்படின்றது. தென் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், ஸோ அரஹர், பஜ்ரா அதுக்கெல்லாம் வந்து 59% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 59% அண்ட் 77%. ஸோ அந்த மாதிரி மசூருக்கு 89%, ரேப் சீட்ஸ்க்கு 98%. எம்எஸ்பி வந்து கூடியிருக்கு. இப்போ ரீசெண்டாக 2.5 டைம்ஸ் கூடியிருக்கு. 2.5 டைம்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை விட கூட கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜூட்டுக்கெலாம் பார்த்தோம். ஸோ that's the thing. Pel drop well more crop அந்த ஸ்கீம் படி 21,968.75 crore வந்து அலோகேட் பண்ணி 95.58 lakh ஹெக்டார் வந்து லேண்டை வந்து கவர் பண்ணியிருக்காங்க. லைஃப் ஸ்டாக் செக்டாருமே வந்து 5.5% GVA க்ரோத் இருந்திருக்கு. அண்ட் காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட்டும் வந்து 12.99% இருந்திருக்கு. ஃபிஷரிஸும் க்ரோத்தில் தான் இருந்திருக்கு. ஃப்ளாரிகல்ச்சர் இஸ் அ சன்ரைஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ இப்போ வந்து அந்த ஃப்ளாரல் ரிலேட்டடாக வந்து நிறையா பண்ணுறாங்க. ஸோ 14.55% க்ரோத் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதர் டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் லைக் ஈனாம் 100% eKYC ஃபார் பப்ளிக் PDS சிஸ்டம்க்கெலாம் வந்து ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு ஸ்கீம் மூலயமா வி ஆர் டூயிங். ஸோ இதெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ that's it for today. Let's have a revision. So former chief election commissioner Navin Chawla வந்து passed away. He was the one who added the third gender வந்து அதர் சென்ட்ரல் லிஸ்ட்டில் எலெக்ஷனுக்குள்ளே கொண்டு வந்தது. FDI இந்த இன்சூரன்ஸ் செக்டார் வந்து 74%லேருந்து 100%க்கு பட்ஜெட்டில் உயர்த்தி சொல்லியிருக்காங்க. தென் RBIயோட DPI ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ 11.11% வந்து இயர் ஆன் இயர் க்ரோத் வந்து செப்டம்பரில் இருந்திருக்கு. தென் PSS ஆக்ட், பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட் 2004, அதில் மேக்ஸிமம் பெனால்ட்டி எவ்வளோ கொடுக்கணும்னா 10 lakh ஆர் ட்வைஸ் த கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட். ஜென்ரல் பட்ஜெட்டிங் ஷேர் வந்து 8.86% இருக்கிறதா இன் திஸ் ஃபினான்ஷியல் இயர் பட்ஜெட்டில் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஆசஸ் ரிப்போர்ட்டில் அன்இன்கார்பரேட்டட் செக்டார் வந்து 12.84% வந்து க்ரோத் இருந்திருக்கு இன் ஃபினான்ஷியல் இயர் 24. 67th ஆனுவல் கிராமி அவார்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து அந்த டாண்டன் அப்படின்றவங்க வந்து த்ரிவேணின்ற ஆல்பம்க்கு இந்தியன் அமெரிக்கன் அவார்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ அவார்ட் நேம் என்னன்றது ஞாபகம் வந்துச்சுன்னா டூ கமெண்ட் இந்த கமெண்ட் செக்ஷனில். அதுக்கப்புறம் நம்மளோட ஏர்த்தோட மேக்னெட்டிக் போல் வந்து கனடாலேருந்து சைபீரியாவுக்கு ஷிஃப்ட் ஆகுது. DRDO வந்து பேக் டு பேக் அந்த வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிசைலை வந்து டெஸ்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்து பைலட் டெஸ்ட்டாக லீத்தல் அட்டானமஸ் வெப்பன் சிஸ்டமை வந்து ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. டொனால்ட் ட்ரம்ப் யூஎஸ் பிரசிடென்ட் டேரிஃப் போட்டிருக்காரு மெக்சிகோ, சைனா, கனடா மேலே. ஐ திங்க் இந்த கனடா அண்ட் மெக்சிகோ மேலே இருக்க டேரிஃப்ஸை வந்து அவர் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காரு பிகாஸ் ஆஃப் இந்த வாட் டு சே நீங்கள் அந்த டுகெதர் வி கேன் ஒர்க் ஆன் அந்த இல்லீகல் மைக்ரன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு அந்த பிளேசஸ் வேர் ப்ரிடாமினண்ட்டாக எந்த மாதிரியான பிளேசஸ்லேருந்து உள்ளே வராங்களோ அங்கெல்லாம் வந்து இல்லீகல் மைக்ரன்ஸ் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுப்போன்ற மாதிரியான நியூஸ் பார்த்தேன். பட் இட் இஸ் நாட் கன்ஃபார்ம்ட் yet. ஐ செக் ஒன்ஸ். கவச் அட்டாமிக் ட்ரெயின் ப்ரொடெக்ஷன் சிஸ்டமை வந்து ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ் 2 இருந்துச்சு. டெவலப்பிங் ஏஜென்சிஸ் 3 இருந்துச்சு. ஸோ அதோட நேம் எல்லாம் டூ மேக் நோட் ஆஃப் இட். அப்புறம் ஜன்மன் பேக்கேஜை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்தியன் அக்ரிகல்ச்சர் செக்டார் வந்து 5% ஆனுவலாக ஃப்ரம் ஃபினான்ஷியல் இயர் 17 to 23 க்ரோ ஆயிருக்கதா எக்கனாமிக் சர்வேயில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தேட்ஸ் இட் ஃபார் டுடே. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். ஐ ஃபர்காட். வெயிட், அந்த 5 questions என்ன அப்படின்றது எங்கே எழுதலாம்?
ஸோ யூனியன் பட்ஜெட்டை படித்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 5 questions நேற்று நான் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெல் டன். another 5 questions I'm going to ask. ஸோ பிரதான் மந்திரி தன் தானிய கிருஷி யோஜனா PMDDKY. ஸோ பிரதான் மந்திரி தன் தானிய கிருஷி யோஜனா வந்து அக்ரி டெவலப் பண்ணுறோம், லைக் அக்ரி ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மாதிரியே இதில் வந்து அக்ரி டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம்னு ஒன்று பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதில் எத்தனை அண்டர் பெர்ஃபார்மிங் டிஸ்ட்ரிக்ஸை நாங்கள் சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பட்ஜெட்டில் சொன்னாங்கன்ற அந்த நம்பர் என்னன்றதை சொல்லுங்கள் இன் கமெண்ட். செகண்ட் கொஸ்டின் என்ன, மிஷன் ஃபார் ஆத்ம நிர்பார் இன் பல்சஸ் அப்படின்ற ஸ்கீம் வந்து ஒன்று சொன்னாங்க இல்லையா, தூர், உலட்டு, மசூர், இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் 6 இயருக்கான மிஷன் ஃபார் ஆத்ம நிர்பார் இன் பல்சஸ்ன்னு சொல்லி லான்ச் பண்ணாங்க. ஸோ செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கணும், 50% கல்டிவேட்டட் ஏரியாலாம் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படி இப்படின்னு பார்த்தோம். இந்த மிஷனோட இயர் 6 years, ஃபோக்கஸ் கிராப்ஸ், தூர், உலது, மசூர்னு பார்த்தோம். இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி யார்? ஸோ திஸ் இஸ் ஹவு தே ஆஸ்க் IBPS. ஸோ அவங்க மைண்ட் செட்டில் நான் நிறைய எக்ஸாம் எழுதியிருக்கிறதுனால ஐ எம் ஆஸ்கிங் யூ திஸ். ஆல்சோ இந்த இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ் அடுத்து எத்தனை வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து இந்த 3 பல்சஸையும் வந்து ப்ரொக்யூர் பண்ண போகிறாங்க. ஸோ இயர்ஸ்ன்னு போட்டுக்கோவா, ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. தென் ஸோ அக்ரிகல்ச்சர் தான் ஃபஸ்ட் இன்ஜின் இல்லையா, அக்ரிகல்ச்சரே நான் இன்னும் முடிக்கல. ஸோ லெட் மீ ஹாவ் 5 கொஸ்டினுமே வந்து அக்ரிகல்ச்சர் அஸ் அ ஃபஸ்ட் இன்ஜின்னு சொல்லி இருக்கிறதுல ஒரு 5 question ரவுண்டாக இது பண்ணிடலாம். 4th கொஸ்டின் என்னென்னா, ஃபிஷரிஸ் செக்டார் வந்து இந்தியா தான் வந்து ஃபிஷரிஸ் செக்டாரில் 2nd largest globally இன் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் அண்ட் அக்வாகல்ச்சர். ஸோ நம்மளோட சீ ஃபுட்டோட எக்ஸ்போர்ட் வந்து எவ்வளோ ருபீஸ்க்கு வேல்யூ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா இருக்குது நம்மளோட இதில். சப் கொஸ்டினாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் இது. சப் கொஸ்டின் என்னென்னா, 2 இடம் நம்ம வந்து ஸ்பெஷல் ஃபோக்கஸ் நாங்கள் கொடுக்க போகிறோம். எஸ்பெஷலி நம்மளோட சஸ்டைனபிள் ஹார்னஸிங் ஆஃப் ஃபிஷரிஸ்க்கு வந்து நம்ம இந்தியன் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்லையும் ஹை சீஸையும் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஆல்சோ அதில் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஆன் தீஸ் 2 places வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த 2 places என்னன்னு சொல்லுங்கள். தென் 5 year வந்து காட்டன் ப்ரொடக்டிவிட்டிக்காக மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ மிஷன் ஃபார் காட்டன் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எக்ஸ்ட்ரா லாங் ஸ்டேபிள் காட்டன் வெரைட்டிஸை சஸ்டைனபிள் அண்ட் ப்ரொடக்டிவிட்டியோடு மேக் பண்ணுறதுக்கு பெஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சப்போர்ட்டோடு வரப்போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதில் 5F பற்றி சொல்லியிருந்தாங்க. அந்த 5F என்னன்னு சொல்லுங்கள். அண்ட் இன்னும் நிறையா இருக்குது. ஐ டூ ஹாவ் அடிஷ்னல் கொஸ்டின். நீங்கள் வந்து நம்ம லிவ் இன் வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க. தட் இந்தியா போஸ்ட் வந்து ஒரு கேட்டலிஸ்ட்டாக மாறி நம்ம ரூரல் எக்கனாமிக்குள்ளெல்லாம் வந்து அது தே ஆர் கோயிங் டு டூ சர்டன் வேலைகள் பண்ண போகிறாங்க. லைக் ரூரல் கம்யூனிட்டி ஹப் கோலரேஷனாக, இன்ஸ்டிடியூஷனலோட அக்கௌண்ட் சர்வீசஸாக, டிபிடி ட்ரான்ஸ்ஃபர், கேஷ் அவுட்டு, இஎம்ஐஏ, அப்புறம் கிரெடிட் சர்வீசஸ், மைக்ரோ என்டர்பிரைசஸ், இன்சூரன்ஸ், அசிஸ்டட் டிஜிட்டல் சர்வீசஸ்னு எல்லாம் பண்ண போகிறாங்க. ஓகே, இந்தியா போஸ்ட் அஸ் அ கேட்டலிஸ்ட்டாக பண்ண போகிறாங்க. அதில் ஒரு பர்டிகுலர் பேங்க் இருக்குது, ஒரு பேங்க்கோட நேம் இருக்குது. அது நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக அது என்ன பேங்க்குன்னு சொன்னால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவீங்க. ஸோ வாட் இஸ் த பேங்க் நேம்னு சொல்லுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணால் இந்த வீடியோ ரீச் ஆகிடும் நினச்சி கமெண்ட் பண்ணலைனாலும் ஜஸ்ட் ரைட் தீஸ் ஆன்சர்ஸ் இன் சம் பேப்பர் அண்ட் நாளைக்கு வந்து நான் சொல்கிற ஆன்சர்ஸோடு அது ஒத்து போதா அப்படின்றத செக் பண்ணுங்கள். ஸோ that's it for today. All the best for your exams and thank you.